ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய தமிழ் திரையுலகத்தில் ரொம்பவே என்ன அப்படின்னா ஃபேமஸான ஆக்டர் தான் யார் அப்படின்னா ரியாஸ் கான். அவங்களோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்க உமா. இவங்க ரெண்டு பேரும் அதாவது என்ன அப்படின்னா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே வில்லன் வில்லி அப்படின்ற கேரக்டர் பண்ணிக்கிறதுல அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசனாக கூட ரியாஸ் கான் பார்த்தீங்க அப்படின்னா இனியா அப்படின்ற சீரியலில் வில்லனாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம உமா ரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் குமாலி ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரன்னர் அப் அப்படின்ற பட்டத்தையும் தட்டிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சீரியல்களையும் படங்கள்லையும் நடித்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாரி காசன் சமந்த் காசன் அப்படின்னு ரெண்டு பசங்கள் இருக்காங்க. ஸோ சாரி காசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் படங்களில் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் பென்சில் டான் அப்படின்ற படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அனன்யா பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சாரி காசன் இருக்கார் இல்லையா, அவர் பிக் பாஸ் ஷோவில் 49 நாட்கள் கலந்துக்கிட்டு பல விமர்சனங்களை தாண்டி 49 நாள் மட்டும்தான் உள்ள தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஜோடிகளில் அனிதா சம்பத்தோட பேரிங் பண்ணி ஆடி டைட்டிலையும் வென்றார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் மரியா ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிச்சு கரம் பிடிக்க போனார். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா ரியாஸ் கான் ஐடியாவில் இருந்தாலும் நம்ம உமா ரியாஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் ஃபைனலி என்னோட மகன் ஒரு அழகான தேவதையை மருமகளாக போகிறான் அப்படின்ற மாதிரியான இதுவும் காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷனும் கொடுத்து அவங்களோட சோஷியல் மீடியா சைடு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்னையில் இருக்க ஒரு அடையாரில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் மேரேஜ் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் என்ன அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லரான மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரி காசன் நடிக்க போகிறாரு. ஸோ அடுத்தடுத்து அவருக்கு மேரேஜுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.